வாரமா எங்க இருந்த? ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்ல. என்ன வந்து பார்க்க கூட இல்லை. என்னதான் ஆச்சு உனக்கு? ப்ளீஸ் இதை பற்றி பேசாத. நானே 1008 கவலையில் இருக்கேன். உன் கஷ்டத்தை என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? அது கூட புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினைச்சியா? அது இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடி. ஏய், என்னடா சொல்ற? அவருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அவர் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. ஐயோ, எனக்கு இந்த விஷயம் தெரியாதுடா. ரொம்ப சாரி. அப்பா இப்ப எப்படி இருக்காரு? நீ என்கிட்ட சொல்லியிருந்தா பணத்துக்கு எதனா ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. நீ ஒரு ஆளா இதெல்லாம் சமாளிச்சியா? பணத்துக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. நல்ல வேலை ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தனால அதுதான் எங்கள் அப்பாவை காப்பாத்துச்சு. ஆனால் அப்பாவுக்கு இப்படி ஆனது நினச்சி அம்மா தான் ரொம்ப கவலையாகவே இருக்காங்க. அதான் அவங்க கூடயே இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஹெல்த் இன்சூரன்ஸா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லா செலவுக்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுச்சா? ஆமாம், ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியே ஹாஸ்பிட்டல் பில்லை நேரடியாக செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த கஷ்டமான நேரத்தில் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் மிகப்பெரிய உதவியாக இருந்துச்சு. எங்க அப்பாக்கும் ஒரு டைம் ஆபரேஷனுக்கு 50,000 வரைக்கும் செலவாச்சு. அதனால அந்த மாசமே நாங்க பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன் உங்கள் அப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலையா? இல்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே எங்க அப்பா ஸ்கேம் தான் நினைப்பாரு. அதனாலதான் நாங்க யாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கல. அது ஸ்கேம்லாம் கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம குடும்பத்துக்காக எடுக்கிற ஒரு நிதி பாதுகாப்பு. மாதம் 400 500 வரைக்கும் இருந்தாலே போதும், நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் கிடைக்கும். இதனால உன் மெடிக்கல் பில்லுக்கு நீ சேவிங்ஸ் பண்ண காசுல ₹1 கூட தொடாம எல்லா செலவையும் கோடிக்கணக்கில் உன் ஹெல்த் இன்சூரன்ஸே கவர் பண்ணிடும். அப்படியா? அப்ப எவ்வளவு பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தாலும் பணத்தை பத்தி கவலைப்பட வேணாமா? ஆமாம், என் பயோவில் ஒரு லிங்க் இருக்குது. அது இப்போவே கிளிக் பண்ணி உங்கள் அப்பாவுக்கு ஷேர் பண்ணு. உங்கள் அப்பா இப்போ நல்லா தானே இருக்காரு. நீ இப்போவே ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டோன்னா கம்மியான அமௌண்ட்டில் ப்ரீமியமான பிளான் கிடைக்கும். கண்டிப்பா இப்பவே ஷேர் பண்றேன். அவர் நல்லா இருந்ததுன்னா நாங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். ஸோ மக்களே, நீங்களும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போவே என் பயோவில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் என்னவோ அது இப்போவே செலக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கே நீங்கள் பண்ணுற இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலிமா உங்கள் ஃபேமிலியை செக்யூர் பண்ணுங்கள்.